தமிழக அரசு அமைத்திருக்கும் தனிநபர் விசாரணை ஆணைய தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் கள்ளச்சாராயம் குடித்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் விசாரணை நடத்தினார். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராய மருந்தை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 51ஆக அதிகரித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரிடம் நீதியரசர் கோகுல்தாஸ் விசாரணை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 3 மாதம் விசாரணை நடைபெறும் எனவும் முடிவில் உரிய விளக்கம் அளிக்கப்படும் எனவும் கூறினார். கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழந்தவர்கள் மற்றும் மேற்கொள்ளப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து மாவட்ட நிர்வாகம் விளக்கம் அளிக்கும் என நீதியரசர் கோகுல்தாஸ் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குறித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் விஷச்சாராய சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். இதில் ஆளும் கட்சியினர், காவல்துறையினர் சம்பந்தப்பட்டிருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுத்து தண்டிக்கப்பட வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தினார். கருணாபுரம் பகுதியில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறோம். எல்லோருடைய ஒருமித்த குரலாகவும் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. முதல்வருக்கு இதை நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று பெண்கள் வலியுறுத்துகிறார்கள். ஒட்டுமொத்த கிராமமே இன்றைக்கு சோகத்தில் மூழ்கி கிடக்கிறது. வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு ஒப்பாரி ஓலம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. தீவிரமான புலன் விசாரணை மேற்கொள்ள வேண்டும். இந்த பெருந்துயரத்தின் பின்னணியில் இருக்கிற எத்தனால் மாஃபியா கும்பலை கைது செய்ய வேண்டும். யாராக இருந்தாலும் இதுபோன்ற கள்ளச்சந்தை வியாபாரத்தோடு தொடர்புடையவர்கள், கள்ளச்சாராய வியாபாரத்தோடு தொடர்புடையவர்கள் அடையாளம் காணப்பட வேண்டும். அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும், கடுமையாக தண்டிக்க வேண்டும். இதற்கிடையே கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவம் எதிரொலியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா, மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக அவசர ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாட்டில் விஷச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அறிவுரைகளை முதலமைச்சர் வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.